இருள் என்றால் அது எகிப்தை குறிக்கிறது, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது, தேவ பிரசனம் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில இருள் எங்க காணப்படுது? எந்த பகுதியில் இருள் இருக்கு? தேவனுடைய வெளிச்சம், வசனத்திலிருந்து ஏற்படுகிற வெளிச்சம், ஆண்டவருடைய அவர் வெளிச்ச உலகத்துக்கு அவர் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளி என் வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாம, என் வாழ்க்கையில ஒளி வீச முடியாம எந்த இருள் தடையா இருக்கிறது, எந்த காரியம் அந்த ஒளியை, அந்த தீபத்தை அணைத்து இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என் வாழ்க்கையில இருள் இருப்பதனால்தான் சமாதானம் இல்ல. இருள் இருப்பதனால்தான் என் வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் பணம் ஈட்டினாலும் ஒரு குறைவு, ஒரு பற்றாக்குறை குடும்பத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்றி போட விரும்புகிறார். வாழ்க்கையில இருளை அவர் நீக்கி போட